2 இந்தியன் 2 கல்கி உள்ள விட்டுட்டோம். சொல்லுங்க, என்னத்துக்கு திடீர்னு வீடியோ தான் போடுறீங்க? ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. சேனல் இருக்குன்னு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஒரு ரீ என்ட்ரி மாதிரி இந்த ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணலாம். என்ட்ரி இருக்குங்களா? இந்த படம் எடுத்தீங்க பார்ட் 2 பார்ட் 2. கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கான அப்டேட்டும் கூடிய விரைவில் பிளாக் தி சேனலையும் பிளாக் பண்ணுங்க. சேனல் பிளாக் பண்ணுங்க. டேட் சொன்ன உடனே நீங்க டேட்டை பிளாக் பண்ணுங்க, கண்டிப்பா அதுக்கு அப்டேட் வரும். அவ்வளவுதான், பிளாக் பண்றேங்க. அப்புறம் சொல்லுங்க, திடீர்னு வீடியோ தான் எடுக்கலாம்னு முடிவு பண்ணி ரீசெண்டா ஒரு 2 படம் நான் வந்து பார்த்தேன். 2 படம் 2 மாமி. ஒன்னு பார்த்துதான் வெயிட்டிங், இன்னொன்னு ஏன் பார்ட் 2 வந்ததுக்காக நான் போய் பார்த்து ரொம்ப மன கஷ்டத்தை வந்து குமுறல வந்து நான் சொல்லாம வந்திருக்கேன். அப்படி ஆல்மோஸ்ட் நீங்களும் பார்த்திருப்பீங்க. தலையில துண்டு போடுறது நம்ம துண்டு. சரி சொல்லுங்க, நீ எந்த படத்துக்கு போயிருந்தீங்க? இந்தியன் 2. மார்வெலஸ், ஃபேண்டாஸ்டிக்கான படம். இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்பவே இந்த கதை கான்செப்ட் வந்துருச்சு. ஆனா அதை வந்து இப்போ ஒரு சங்கரை வந்து எடுத்து வச்சு எங்களுக்கு தெரியாது. அப்படிதான், அதுக்குதான் பார்ட் 2 எடுத்துறாரு. 2K அது எப்படா கம்பேக் ட்விட்டர்ல போடுவீங்களா? அவன் அம்மா சத்திர கோபேக் சொல்லிட்டு அப்பவே ஸ்பாட்ல ட்விட்டர்ல போடுவீங்களா? என்னடா நடக்குது? ஸ்பாட்ல வந்து எப்படி யோசிப்பேன்னு எங்களுக்கே தெரியல. ஆன் பண்றானே தெரியல. முக்கியம் உங்களுக்கு யோசிக்கவே தெரியல. மொத்தமே 3 ஹீரோ, 3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடக்கிற 3 பேருமே அரசியல்வாதின்னு எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப். ஏன் பிரைவேட்ல லஞ்சுமே வாங்குறது இல்லையா? அது நாங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து நாங்க இது எழுதுவோமே, போக மாட்டோம். சித்தார்த்து தப்பு போட்ட டேடின்னு காஃபி எடுத்துன்னு போவானா? அவன் மாட்டி வச்சுட்டு காஃபி எடுத்துன்னு போவானா? காஃபி தான் மேட்டர். எங்களுக்கு எவ்வளவு டெக்னாலஜி வந்திருக்கு, எவ்வளோ ஏஐல வந்திருக்கு. இன்னமும் கேரி பேக்ல காய் கூடையில காசு லஞ்சம் பண்ண கொடுக்குறாங்க. நீங்க வந்து அப்படி யோசிக்க கூடாது. காய் கூடையிலே எடுத்துட்டு போலாம், அதை யோசிக்கணும். ரொம்ப சக்கர் வந்து 3-5 வருஷமா கஷ்டப்பட்டுக்கான்றப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வெஜிடபிள்ஸ் எடுத்து பாத்தீங்களா? அதை நோட் பண்ணீங்க. அதை பார்த்ததுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு கிளாரிபிகேஷன் கிடைச்சிருக்கும். அதுக்கும் அவர் ரிசர்ச் பண்ணிருப்பாரு. இந்த வெஜிடபிள் விற்கலாம், கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சா இல்ல காஞ்சு போச்சா? சரி, கல்கிக்கு வாங்க. இங்கே ஓட்டுறீங்க கல்கி இப்படின்னு வாங்கலாம். இது பயிர் வருமா? ஒத்துக்கிற மாதிரி இருக்கா? ஃபர்ஸ்ட் மகாபாரதம் 7 அடிக்கு ஒருத்தர் இருக்கா, 8 அடிக்கு ஒருத்தர் இருக்கா? கதை நம்ம சொல்லுதுங்க. அந்த மாதிரி நம்ம தாத்தா பாட்டி எல்லாரும் அந்த கதையை வந்து நம்பி அந்த கதையை நம்மளதான் சொல்லப்பட்ட ஒரு கதை மகாபாரதம். அந்த மகாபாரதத்தை வந்து இந்த படத்துல வந்து எப்படி லிங்க் பண்றான்னு நாகாஸ்வின் அட்டகாசமா லிங்க் பண்ணிருக்காரு. படம் பார்த்ததுக்கு அப்புறம் கூகுள்ல பார்த்தேன். அப்பதான் நம்ம வச்சு நோட்டீஸ் பாயிண்ட். இப்போ போயிட்டு நாகாஸ்வின் யாருன்னு கேட்டா தெரியுமா? கண்டிப்பா எல்லாரும் தெரியும். இந்த படத்துக்கு அப்புறம் நாகாஸ்வின் எல்லாருமே தெரியும். சரி, நான் தெரிஞ்சுக்கிறேன். மகாபாரதோடைய இப்ப இருக்கிறது நம்ம ஃபியூச்சர்ல வந்து என்ன நடக்க போகுதுன்றது டைரக்டர் எவ்வளவு இமேஜினேஷனோட சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு கேரக்டருமே மகாபாரதோட கோரிலேட்டர் பண்ணி அற்புதமா சிஜி ஒர்க் அட்டகாசம் டாப் நாட்ச். இதே நாங்க ஆதிபுரி அந்த மாதிரி படம் தெரியுமா? கரெக்டுங்க. ஆதிபுருஷ் வந்து அதுவும் ஒரு எபிக் மித்து கலந்த ஸ்டோரி தான். பட் அதுல ராவணன் நடந்த ஒரு ஸ்டைல பத்தி நாங்க முடிவு போட்டோம். இந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஓடாதுன்னு இந்தியன் 2 போனீங்க. என்ன வளவளன்னு பேசினாங்க இருப்பீங்க. போனோமா கத்தி எத்தனமா குத்தனமா வந்துருந்தோங்க. குதிரை ஓட்டுறதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. ஓட்டினாங்க குதிரை, அருமையா ஓட்டினாருங்க. குதிரை நல்லா ஓட்டினாரு. எங்க மேல முதல் 150 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினதுக்கு நல்லா ஓட்டினாருங்க. குதிரை பெரிய பிளஸ் பாயிண்ட் தெரியுமா? இவங்களே ரொம்ப பிடிச்சி சிந்தனை போடும். பாட்டு ஸ்டார்டிங்லயே போட்டான். தாத்தாவா முதல்ல விட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்திருக்கணும். கதிரை விட்டாரா போயிட்டு இருந்திருக்கணும். பட் எங்க தப்பு தான். 3 மணி நேரம் உட்காந்தது.
இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு. இதுல வெளியே வந்து என்ன சொல்றாங்கன்னா கல்கி படம் நல்லா இருக்கு, இந்தியன் டூவோட ஆண்டவர் இதெல்லாம் நல்லா நடிச்சிருக்காருன்ட்டு. கண்டிப்பாங்க நெகட்டிவ் ரோல் கல்கி இல்ல, அட்டகாசமா நம்ம ஆண்டவர் தாங்க. ஆண்டவரா பார்த்தது இதுதான். ஆமா இதுலயும் தாத்தா ரோல் தான், பட் இந்த தாத்தா ரோல் செமையா இருக்கு. அந்த தாத்தா ரோல நம்மள வச்சு செஞ்சுட்டாரு. என்ன பண்றது, இவர் தான் வந்து அந்த அர்ஜுனரா, யார் பேர் என்ன, ஆண்டவரோட ரோல் என்ன, ஆண்டவர் வந்து அர்ஜுனன். அர்ஜுனன் இப்படின்னு பறக்குறா எல்லாம் ஒட்டேதான் சாயதான் அப்படி இருக்கு. நீங்க சிஜில என்ன வேணா பண்ணுவீங்க, சந்தோஷமா ஒத்துப்பீங்க. நாங்க வந்து ஒரு எபிக் ஸ்டோரி எப்படி காமிக்க முடியும், சிஜி மூலியமா காமிக்க முடியும். காமிக்கல நம்பர் தானே இருக்குது படம். அப்படி இல்லையே, யாராச்சும் பார்த்து வெயிட் பண்றாங்க இந்தியனுக்கு, ஏன்டா பார்த்து வந்து வெயிட் பண்றாங்க. எடுப்போங்க, இது பார்ப்புகள் வெயிட்டிங்க. கல்கி அட்டகாசமான படங்க, அட்டகாசமான படம். நாங்க சொல்லணும் பார்த்துட்டு சொல்லுங்க. நாங்க 2 படத்தையும் பார்த்துட்டேன். கல்கிக்கு நான் சொல்றேன், நீங்க இந்தியன் 2 சொல்றீங்க. இந்தியன் 3 வந்து சங்குன்னா இன்னொரு 10 வருஷம் ஆகிடுவாரா? இல்ல இல்ல, இன்னும் ஒரு 2 years அது விடுங்க, ரெக்கார்ட் பிரேக்கிங்க. 3 daysங்க, 3 days படம் இன்னும் ஓடி இருக்கு. நான் இப்போ கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தாங்க, தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. கல்கி பட்ஜெட் தாண்டி சேங்க 250 crores 250 crores பாக்ஸ் ஆபீஸ் என்னங்க பாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் நாங்க வெளிய இருக்குல, வெளிய வந்து எங்க ரெக்கார்ட் நீங்க பிரேக் பண்ணி 100 கோடி ரூபாய் கரெக்டா ஆகுங்க. படம் வந்து 2 வாரம் ஆகுது. இந்தியன் லைக்கா சொல்ல மாட்டாங்க. கல்கி till now running the crossing 1000 crores. அது வந்து பட்ஜெட் 600 கோடி தான். அது வந்து எப்படி தெரியுமா, எங்களுக்கு வந்து கேட்பாங்க ரேட் மாதிரி சங்கர் படம், அதனால வந்து வெளியே சொல்ல மாட்டோம் நாங்க. அந்த கேப் வாங்குறதுக்கு நமக்கு 250 கோடி ரூபாய் ஆச்சு. பார்ட்டி பஜார் போனா 100 ரூபாய் கொடுப்பான், இந்த கேப் வாங்குறதுக்கு 250 ரூபாய் ஆச்சா. நாங்க அந்த மாதிரி எடுத்துக்குவோம் அந்த படத்தோட பட்ஜெட் அந்த மாதிரிலாம். ஸோ வந்து நாங்க வந்து அந்த டான்ஸ் பாத்தீங்களா, அந்த ஆப்பிரிக்காவை போய் எடுத்தது வந்து அந்த டான்ஸ்லாம் பாத்தீங்களா? இதுங்க தேவையில்லாம பாட்டுங்க அது. நான் கேட்டோமா கேலண்டர் சாங், நான் கேட்டோமா அதுக்காகவே நிறைய பேர் போவாங்க. இந்த கேலண்டர் சாங் அந்த அந்த நம்ம பழைய காலத்துல மக்கள் வந்து கடவுள் எவ்வளவு நம்பிக்கையா இருந்தாங்கன்னு, அந்த கடவுள் மறுபடியும் கல்கியா பிறந்து இந்த யுகத்துக்கு வந்து எல்லாம் நல்லது நடக்குன்னு எவ்வளவு பாதுகாக்கிறாங்கன்றத இதுல அமிதாப் பச்சன் குட் ரோல். உண்மையிலே மச் அப்ரிஷியேட்டட் ஃபார் அமிதாப் பச்சன் ரோல். இந்த வயசுல அவர் நடிச்சது பெரிய விஷயம். உண்மையிலே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. இந்தியன் தாத்தா ஒண்ணு புரியலீங்க, அவ்வளவு தாத்தா மருந்துக்கள் ஒரு கண்ணை மூடி பண்றாரு, 6 pack வந்துருச்சுங்க. சரி சரி சரி, அது வந்து உள்ள உள்ள ஆபரேட் பண்ற வந்து திட்டு போறான்னு பாத்துங்களா. இருங்க, நெக்ஸ்ட் அமிதாப் பச்சன் வந்து தலைவரோட சேர்றாரு, அதுக்காகவே வெயிட்டிங். நான் அது விடுங்க, அமிதாப் பச்சன் கதையை விடுங்க. லைக்காவை ஏமாத்தணும் லிஸ்ட் சொல்ற பாருங்க. PS2 PS2 ஏமாத்திச்சு. அடுத்து சந்திரமுகி 2 அதுவும் ஏமாத்திச்சு. கயா இப்போ லைக்கா வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்தணும்னு நினைச்சா ஒருத்தர் மட்டும்தான், வேட்டை தலைவா. அவரும் கை விட்டாருன்னு வச்சுங்களேன், முடிச்சுங்க. லைக்காவை லைக்காவை ஏன்டா அவன் படம் எடுத்துக்கணும் அளவுக்கு ஆகி போச்சு. அதனால பெரிய பட்ஜெட் படம் இதுக்கப்புறம் லைக்கா சார் ப்ளீஸ் டோன்ட் ப்ரொடியூஸ். இந்த டான் மாதிரி படம் தான் எப்படி ஓடிச்சு. சின்ன சின்ன படங்களுக்கு நீங்க வந்து பட்ஜெட் ஒதுக்குங்க, நல்ல கலெக்ஷன் வரும். அதுல நீங்க பெரிய பண்ணலாம். சின்ன சின்ன படத்துல சம்பாதிச்சு மொத்தமா திரும்ப ஒரு டேரக்டர் கொடுக்குறீங்க. நல்ல வேலை நீங்க அட்லி கிட்ட போனீங்களான்னு, அட்லி படம் பண்ணியிருக்காரு. லைக்கா பண்ண எனக்கு ஜவான் யார் பண்ணது? ஜவான் தெரியல. இதுக்கப்புறம் லைக்கா வந்து நீங்க அழுகாதீங்க. லைக்கா வந்து கொஞ்சம் ஜவான் சரியில்லையா? ஜவான் ப்ரொடியூசர் யாரு தெரியல எங்களுக்கு. இன்னும் பார்க்கறதே இப்படிதான் இருக்கு. என்ன தெரியல. அவர் எல்லாத்தையும் ஏ கொண்டு வந்தாரு, வே கொண்டு வந்தாரு, மனோபல அதெல்லாம் அவர் மட்டும் தான் கொண்டு வந்தாரா? இன்னும் கோட் வெங்கட் பிரபு பவதாரணி வாய்ஸ் கொண்டு வந்தா அருமையான வாய்ஸ், அழகா இருக்கு கேட்கறதுக்கு. நான் பாட்டு கோட்ல செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆச்சுங்களா, அதுல வந்து
இப்ப விவேக் யூஸ் பண்ணலாம் சார். இப்ப நான் பேசுறப்ப இங்க வந்து ரஜினிகாந்த் நிக்கிற மாதிரி கூட பேச பண்ணுவோம். நான் எல்லாமே வருங்க. யார் பெஸ்ட் பண்ணா நார்மலா நீங்க படத்தை பாத்தீங்க உண்மையை சொல்லுங்க, இந்தியன் 2 பண்றதுக்கு இவ்வளவு பட்ஜெட் தேவைப்படுமா? ஸோ கல்கி பார்க்க வேண்டிய படம், தேட்டர்ல போய் பாருங்க. இந்தியன் 2 பார்க்கலாம், பாருங்க. கண்டிப்பா வருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல அதுவும் நெட்ஃபிளிக்ஸ்ல பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிருக்கேன். நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கிட்டாங்க, பாத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.